லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏங்க இப்படிலாம் எழுதிருக்கான்னு எனக்கு எரிச்சலா இருக்கு. உங்களுக்கு இல்லையா? லவ் பண்றேன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஹலோ ஹலோ, அழகா வர்ணிச்சு நாகரிகமா எழுதிருக்கான். அதுல ஒரு வார்த்தையாவது தப்பா சொல்லிருக்கானா? இதுக்கு எதுக்கு போய் எரிச்சல் படுற? எனக்கு தானே வந்திருக்கு. நீ அமைதியா உட்காரு. ஏங்க என்னங்க நீங்க? நீ அமைதியா இருன்னு சொல்றேன். ஆ, எனக்கு இதெல்லாம் என்னமோ சரியா படல. யாரு கொடுத்தா என்ன எதுவும் தெரியாம வீட்டுல இருக்கேன். சார், நீங்கள் கேட்ட ஸ்பெஷல் காஃபி. மேடம், இதோ உங்கள் காஃபி. ஆமா, இந்த பொக்கே என்கிட்ட கொடுக்க சொன்னது யாரு? அது வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் எது கேக்குறீங்க? அதெல்லாம் வேணாம். நீங்க போங்க 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 போங்க. ஹலோ ஹலோ, இரு இரு. நீதானே தெரிஞ்சே ஆகணும் டென்ஷனா இருந்த. இப்ப என்ன? எனக்கு இப்ப அது யாருன்னு தெரியணும். அதெல்லாம் வேணாங்க. நீ சும்மா இரு. நீங்க சொல்லுங்க ப்ரோ, யார் கொடுத்து விட்டது? மேடம், அது வந்து பிரதர், அவர் மூஞ்சி ஏன் பாக்குறீங்க? சொல்லுங்க. அது வந்து தெரியும்டா, இதெல்லாம் போவேல தானே. போவேல தானே. எனக்கு லவ் லெட்டர் எழுதுறீங்க. இங்க பாருங்க. வேண்டாம். ஃப்ராட். ஃப்ராட். ஏங்க போதுங்க. எப்படி எப்படி? கருப்பு வெள்ளை பட்டாம்பூச்சியா? சரிங்க, சூடு ஆறதுக்குள்ள காஃபி சாப்பிடலாம். இங்க சூப்பரா இருக்குங்க. போகாத பார்த்திபான் இப்ப சொல்லுங்களேன். ஒரு தடவை, ஒரே தடவை ப்ளீஸ். என்ன அப்படி பாக்குற? கண்ணுல ஒண்ணும் தெரியலன்னு சொன்ன. இப்போ ஒன்னும் தெரியலதான். நான் போக கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறீங்கல்ல, இப்போ சொல்லுங்களேன். போகாத, என் கூடவே இருன்னு இப்ப சொல்லுங்க. இல்ல நீங்க என் கூட வாங்க ப்ளீஸ். வந்துருங்க ரஜினி. சரி பார்த்திபா, டைம் ஆச்சு. நான் கேட்டதுக்காக என் கூட காஃபி குடிக்க வந்த, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி போகாத, என் கூடவே இருந்துடுறியான்னு கேளுங்க. நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அதெல்லாமே உனக்கு லைஃப்ல கிடைக்கும். உன் ட்ரீம்ஸ் எல்லாம் நிஜமாகும். எப்பவுமே நீ ஹாப்பியா இருக்கணும். மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. சரி பார்த்திபா.
என்னாச்சுண்ணா? சார், யாரோ ஒரு அம்மா திடீர்னு வந்து நிற்கிறாங்க. அம்மா அம்மா அம்மா, நீ என்னம்மா பண்றீங்க? இங்க எப்படி வந்த? கிளம்பும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையேடா? நேத்து தினமா வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு வந்தேன். டேய், ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல. ஒருவேளை நீ திரும்பி வரும்போது நான் இல்லாம போனா? அம்மா, ஏம்மா அப்படிலாம் பேசுறீங்க? இதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? அதத்தான் நானும் கேக்குறேன்டா பார்த்திபா. எதுக்கு உன்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ இதையெல்லாம் செய்யணும்? உன் மேல நான் கோபத்துல இருக்கேன்னா? என்னால அப்பாவை காப்பாத்த முடியாம போச்சேம்மா. அதுக்கு நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை ரொம்ப கம்மி தான். இல்ல பார்த்திபா, அப்படி சொல்லாத. அவர் விதி முடிஞ்சது. அவர் போய் சேர்ந்துட்டாரு. நான் தான் முட்டாள்தனமா உன் மேலையும் ரஜினி மேலையும் கோவமா இருந்துட்டேன். உன் அப்பாவே உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. நீயும் அவளும் அவருக்காக செஞ்ச காரியத்தை அவர் ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களை பிரிக்க நான் யாரு? அப்படி பிரிச்சா அவர் என்ன மன்னிக்க மாட்டாரு பார்த்திபா. மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு பார்த்திபா. என்னம்மா சொல்றீங்க? உன் அப்பா என் கனவுல வந்தாருடா. ரஜினி தான் பார்த்திபனோட உசுருன்னு உனக்கு தெரியாதா? அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்டாரு. பெத்த பிள்ளையோட சந்தோஷத்தை கெடுத்து நீ நிம்மதியா இருப்பியான்னு கேட்டாரு. உண்மைதானே? என்னால இப்படி உன்னை பார்க்க முடியலடா. டேய் பார்த்திபா, என்னால முடியலடா. அவ எங்கடா? ரஜினி எங்க? எங்கடா என் மருமக? எங்க? அவளை கூப்பிடு. அவ மேல எனக்கு எந்த கோபமும் இல்லடா. ரஜினி எங்கடா? ரஜினி அம்மா, ரஜினி இங்க இல்லம்மா. இல்லையா? உன் கூட தானே வந்தான்னு சொன்னாங்க. வந்தாங்க, ஆனா அங்க காஃபி ஷாப்ல தப்பு பண்ணிட்டோம் பார்த்திபா. எல்லாரும் சேர்ந்து ரஜினிய தொலைச்சிட்டோமா? இல்ல, அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து 2 பேரும் ஒன்னா இருக்கணும். நீ ஃபாரின்லாம் போக வேண்டாம். இல்லம்மா, நான் கண்டிப்பா போகணும். போய் தான் ஆகணும். எதுக்குடா? வாழ வேண்டிய வயசுல உன் வாழ்க்கைய விட்டு கொடுத்துட்டு இந்த வயசுல என் உயிரை பிடிச்சு நிக்க வைக்கணும்னு தானே? தெரியும் பார்த்திபா, என் ஆபரேஷனுக்காகத்தானே நீ ஃபாரின் போற. எனக்கு தெரியும். அம்மா, அம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க பார்த்திபா.
என் ஆபரேஷனுக்கு தேவையான மொத்த பணத்தையும் ரஜினி கட்டிட்டு தாண்டா போயிருக்கா. ஒருவேளை நீ கிளம்பி போயிட்டா உனக்கு செய்ய வேண்டிய என் கடமையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கடமை மட்டும்தான் இருக்கும். அதையும் செஞ்சுட்டா நானும் நிம்மதியா கிளம்பி போயிடுவேன். எனக்கு மெடிக்கல் பில் கட்டுறதை தான் அவளோட கடைசி கடமைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதையும் நிறைவேற்றிட்டா. ரஜினியா? அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே. அதான்டா ரஜினி, குடும்பத்துல யாருக்கு என்ன வேணும்னு யாரும் அவளுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீ போய் முதல்ல ரஜினியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. நான் ரஜினியோட தான் வீட்டுக்கு வருவேன். சீக்கிரமா போட. பத்திரமா போங்க. அவளை கூட்டிட்டு வா. கார் எடுங்க. அந்த காஃபி ஷாப்புக்கு சீக்கிரம் போங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போகணும். ஓகே சார். ரஜினி எங்கேயோ போயிடாதீங்க ப்ளீஸ். ரஜினி நான் வந்துடுறேன். அண்ணா கொஞ்சம் வேகமா போகணும். சார் சார் ரஜினி என் ஒய்ஃப் எங்கே தான் இருந்தாங்க? இப்போதான் சார் கிளம்பி போனாங்க. என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை பிரதர். ஓகே சார், பாருங்க நான் பார்த்துக்கிறேன். இல்லை ரஜினி, நான் உனக்கு மிஸ் பண்ண மாட்டேன். யாராவது கதவை தரங்க. ரஜினி, யாராவது கதவை தரங்க. ஐயோ ரஜினி, உங்களை நான் இப்ப எங்க தேடுவேன்? நீங்க எங்க போயிருக்கீங்க?
பாத்திமா என்னாச்சு பாத்திமா? அம்மா என்னாச்சு அம்மா? என்னாச்சு பார்த்திபா அம்மா சொல்லுங்க அம்மா. சொல்லு பாத்திமா பார்த்திபா என்னாச்சு? என்னாச்சுப்பா? பார்த்திபா பார்த்திபா பாத்திமா அழற. என்னாச்சு ஜெனி? பார்த்திபா பார்த்திபா பாத்திமா என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. என்னன்னு சொல்லுப்பா. பாத்திமா பாஸ், பாத்திமா ஏன் அழுகுற? என்னாச்சு சொல்லு. நான் தப்பு பண்ணிட்டேன். பாத்திமா என்னாச்சு? நீ ஏன் நிக்கிற? நீ போலையா? நான் ஃபாரின்க்குலாம் ஒன்றும் போல பாஸ். நான் போல. நான் ரஜினிக்காக திரும்ப வந்துட்டேன். பாத்திமா நீ திரும்ப வந்தது ரொம்ப சந்தோஷம்தாப்பா. ஆனா நீ மட்டும் தனியா நிக்கிற. பாத்திமா ரஜினி எங்க? ரஜினி எங்க? என்ன பாத்திமா? சொல்லுப்பா. அவளை தேடிதானே நான் வந்தேன். என்ன? நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? பாத்திமா நாங்களும் ரஜினியை தேடிதான்ப்பா ஓடி ஆமாப்பா. வந்தோம். அக்கா எங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு மாமா சொன்னாரு. அவளை கூட்டிட்டு வரதான் பார்த்திபா போனோம். ஏர்போர்ட்குள்ள போய் பார்த்தோம். ஏர்போர்ட்டா? அவதான் ஏர்போர்ட்டுக்கே வரலையே. என்னது? என்னப்பா சொல்ற? ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறேன்னு நீங்க 2 பேரும் ஒண்ணா தானே கிளம்பி போனீங்க? ஆமா மாமா, என் கூட தான் வந்தா. ஆனா வர வழியில காஃபி ஷாப்ல நான் திரும்ப காஃபி ஷாப் போன அவளை காணும். ரோடா தேடி அலைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ? அவளுக்கு நானும் சுமையாடக்கூடாதுன்னு தான் அம்மாக்காக துபாய் போய் சம்பாதிக்கணும்னு பிடிவாதமா இருந்தேன். ஆனா அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? சொல்லு பாத்திமா. சொல்லுப்பா. சொல்லுப்பா. என்ன அப்படி சொல்றா? பார்த்திபா அவளுக்கு என் பிரச்சனை எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஆனா பிரச்சனையை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு எங்க அம்மாவோட மொத்த ஆபரேஷன் பணத்தையே கட்டிட்டு போயிருக்கா. என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, எங்க அம்மாவும் ரஜினியை புரிஞ்சுக்கிட்டாங்கண்ணே. அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருன்னு சொன்னாங்க. திரும்ப சரி அங்கதானே இருப்பாளன்னு காஃபி ஷாப்புக்கு போனேன். ஆனா காணும்ண்ணே. எங்க தேடுறதுன்னு தெரியாம திக்கு தெரியாம தேடி அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். பார்த்திபா அழாத. இருக்கும்போது அவ அருமை யாருக்கும் தெரியல. இப்ப அழுது என்ன பண்றது? மத்தவங்களை விட பாத்திமா, உங்ககிட்ட நாங்க 2 பேரும் எப்படி எல்லாம் சொன்னோம். நீ முடியவே முடியாதுன்னு சாதிச்ச. இப்போ அவ விட்டுட்டு போயிட்டால. உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச புதையல் பொக்கிஷம் ரஜினி. அவளை தொலைச்சிடாதுன்னு சொல்லியும் தொலைச்சிட்டியடா பாவி. பாவி தொலைச்சிட்டியடா பாவி. இப்ப எங்கடா போய் தேடுவ ரஜினிய? எங்க போய் தேடுவ? பாவி தொலைச்சிட்டியடா. அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணே. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு அவ வேணும். அவ அவ என்னோட ஏஞ்சல். பாத்திமா அழாத, தைரியமா இரு. நம்ம ரஜினியை தேடி கண்டுபிடிச்சிடலாம். எங்க போய் தேடுவேன் பாஸ்? எப்படி தேடுவேன்? நீ போயிட்டனா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இருக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னாலே. சரி பாத்திமா. இப்ப அதே மாதிரியே நடந்துருச்சு பாத்தீங்களா? பாத்திமா அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. அப்படிலாம் ஒண்ணும் அழாத. ஆகாது. வா போலாம். இத பாரு பார்த்திபா, நீ தைரியமா இரு. ரஜினி இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்குக்கு போனாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம். நீ தைரியமா இரு, மனசை விட்டுறாத. ஆமா, அவளை கூட்டிட்டு வந்தே தீரணும். எந்த வீட்டுல அவளை கஷ்டப்படுத்தணுமோ அதே வீட்டுல அவளை சந்தோஷமா வாழ வச்சு நான் பார்க்கணும். அதுக்கு முதல்ல ரஜினியை தேடி கண்டுபிடிக்கணும்.
கமிஷனர் என் ஃப்ரெண்டு தான். நான் அவர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ரஜினியை கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க சகல. ஃபோன் பண்ணுப்பா. பாஸ் ஒன்று பண்ணுங்க, நீங்க எல்லாரும் போய் ஒரு பக்கம் தேடுங்க. ரஜினி கிடைக்காம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. போலாம் போலாம். அதனால நானும் போய் தேடுறேன். தள்ளுங்க. பாத்திமா